வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சக்தி வாய்ந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகுங்க. இந்த நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வை பெறுவதற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். 6 தலைகளை கொண்ட முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா ஆறுதலை அருபன்னு சொல்லுவாங்க. அபாயம்னு நம்ம முருகப்பெருமானை வழிபட்டால் மாறுதலை தரக்கூடிய கடவுள் தாங்க இந்த முருகப்பெருமான். இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா காந்தல் மலர்கள் பூக்கக்கூடிய இனிய காலமாக அமைந்திருக்கு. இந்த கார்த்திகை மாதம் முழுக்கமே நீங்கள் முருக வழிபாட்டுக்குரிய மாதமாக இருப்பதால் சிறப்பான பலனை தருங்க. இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் கார்த்திகை நட்சத்திரமா கூடி வரக்கூடிய இந்த நாளில் முருக வழிபாட்டினை மேற்கொண்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் சந்தன அபிஷேகம் செய்து முருகனை வழிபட்டா நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். மேலும் பார்த்தீங்கன்னா வெண்கலம் வெள்ளி விளக்கில் நெய்யிட்டு தீப ஒளியோடு கோயிலுக்குள்ளோ இல்லைன்னா அர்ச்சகருக்கோ தானம் கொடுத்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் இனி நிறைவேறும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை புராணம் கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வம் வளம் பெருகும், ஏழ்மையின் விலகும். அதே போல் இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி முடித்தவுடன் தியானத்தில் அமர்ந்து நீங்கள் முருகப்பெருமானை நெஞ்சில் நிறுத்தி கொண்டு வழிபாட்டில் அக்னி கும்பம் பிம்பம்னு ஏதாவது ஒன்றில் முருகப்பெருமானை எழுந்தருள செய்து வழிபடுங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும். இந்த நாளில் முருகன் புகழ்பாடும் புண்ணிய நூல்களை வாசிப்பது ரொம்ப சிறப்பான பலனை தருங்க. இந்த நாள் முழுவதும் முருகா முருகான்னு சொல்லிக்கொண்டே இருங்க. நீர் மட்டுமே பருகி முழு உபவாசம் இருந்தால் ரொம்ப சிறப்பான பலனை தரும். பகல் நேரத்தில் இந்த நேரத்தில் உறங்காதீங்க. அதே போல் இந்த நாட்களில் சூது பொய் எதுவும் இந்த நாளில் கூடவே கூடாது. நேரத்தில் ஆலய தரிசனம் செய்த பிறகு நீங்கள் சுத்தமான சைவ உணவை எடுத்துக்கொண்டு கூட கார்த்திகை விரதம் இருப்பது சிறப்பான பலனை தருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டியில் 6 நாட்களும் விரதம் இருக்க முடியலன்னு வருத்தப்படக்கூடியவங்க இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து அதற்கான முழு பலனையும் பெறலாங்க. நம்முடைய பலருக்குமே ஒரு இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் தாங்க இந்த முருகப்பெருமான். நம்ம முருகப்பெருமானுடன் நம்முடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டுன்னு வேண்டிய வரன் கிடைக்க வேண்டுன்னு முருகப்பெருமானை வழிபடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை எந்த முறையில் வழிபட்டு பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். கருணையினுடைய மறு உருவமாய் திகழக்கூடிய இந்த முருகப்பெருமானை எந்த முறையில் நீங்கள் வழிபட்டா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பதை தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை பெறுவதற்கு செய்யக்கூடிய முயற்சியோடு நம்ம பார்த்தீங்கன்னா கூடவே இந்த முருகப்பெருமானை இந்த கார்த்திகை பௌர்ணமினால தீபம் ஏற்றி வழிபட்டா அது நிச்சயம் நிறைவேறும். மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வேலை கிடைக்க வேண்டுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்க, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்பட வேண்டுமா, இடம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்க வேண்டுமா, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் நினைச்சிங்கன்னா இந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவார். முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் முருக வழிபாடை செய்தீங்கன்னா சிறப்பான பலனை பெறலாங்க. இந்த வழிபாட்டை காலை 5:30 மணிக்குள்ளே செய்து முடித்திடுங்க. அப்படி தவறக்கூடிய பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் 6:30 மணிக்கு மேலே இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்யலாம். இதற்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்னன்னா அது வெற்றிலை மட்டும்தாங்க. முருகப்பெருமானுடைய படத்தை நீங்கள் சுத்தம் செய்த பிறகு அதற்கு சந்தன குங்குமம் வச்சிடுங்க. பிறகு வாசனை நிறைந்த மலர்களால் முருகனுடைய படத்தை அலங்காரம் செய்திடுங்க. அவருக்கு முன்னாடி ஒரு தாம்பாளத்தை வைத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா 3, 6, 9 என்ற எண்ணிக்கையில் வெற்றிலைகளை பார்த்து வாங்கி வைங்க. அதே சுத்தம் செய்து காம்பை நீக்கிட்டு விசிறி போன்ற அமைப்பில் தாம்பாளத்து மேலே வச்சிடுங்க. இதன் நுனியில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நுனி வெளியே தெரிவது போல இருக்கட்டும். இப்போது ஒரு அகல் விளக்கை எடுத்து அதற்கு நீங்கள் சந்தன குங்குமம் வைத்துட்டு வெற்றிலைகள் சேர்ந்திருக்கக்கூடிய இடத்துல அந்த அகல் விளக்கை கிழக்கு முகமாக பார்த்து வைத்து தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தில் பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுவது தான் சிறப்பான பலனை தருங்க. நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கிராம்பை
அந்த நெய்யில் போட்டுடுங்க. இப்போது அந்த தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்து கொண்டு ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை நீங்கள் 108 முறை உச்சரித்து உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை முருகப்பெருமானிடம் சொல்லி மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க. இந்த வழிபாட்டை செய்யும்போது நீங்கள் முருகப்பெருமானுக்கு தேன், ஏலக்காய் போட்ட பால் இப்படி ஏதாவது ஒன்று நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. கார்த்திகை பௌர்ணமியில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து முருகனுடைய 108 மந்திரத்தை மனதார வேண்டி வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. முருகனுடைய அருளை பெறுவதற்கு தீப வழிபாடு சிறப்பான ஒரு வழிமுறைங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் மாலை நேரத்தில் நீங்கள் நெய் தீபம், வெற்றிலை தீபம் ஏற்றுவது அதிகப்படியான பலனை தரும். முருகப்பெருமானை வழிபடும் போது எத்தனை தீபங்கள் ஏற்றி வழிபட்டா என்ன பிரச்சனை தீரும், இதனால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு தொடர்ந்து நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அறுபடை வீடு கொண்ட முருகனுக்கு பார்த்தீங்கன்னா 6 விளக்குகள் ஏற்றி வழிபட்டா 6 முகனுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. முருகனுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யும்போது 6ஆக செய்தீங்கன்னா சிறப்பான பலனை பெறலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தளத்தில் கார்த்திகை பௌர்ணமி கிரிவல வழிபாட்டினே தெரிஞ்சுக்கலாங்க. திருவண்ணாமலையில் சில குறிப்பிட்ட மாதம் தான் நாட்களில் கிரிவலம் செல்வது பல மடங்கு புண்ணிய பலனை தரும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பான நாள் தாங்க கார்த்திகை பௌர்ணமி தினம். இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீபத்துக்கு பிறகுதான் பௌர்ணமி கிரிவல வழிபாடு தொடங்கியிருக்கு. எந்த நேரத்தில் மேற்கொள்ளலாம், எப்படி கிரிவலம் சென்றால் முழு பலனும் கிடைக்குன்னு தொடர்ந்து நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியில் சிவ வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். இது மன அமைதியும் செல்வ வளத்தையும் தரக்கூடிய வழிபாடுங்க. பௌர்ணமி நாளாக சிவ தரிசனம் செய்துட்டு சிவ வழிபாடு செய்வதோ, கிரிவலம் செல்வதோ, விரதம் இருப்பதோ, புனித நீராடுவதோ விசேஷ பலன்களை தருங்க. பாவங்களை போக்கி பெரும் புண்ணியத்தை தருவதோடு சிவனுடைய அருளையும் பெற்றுத்தருங்க. அதிலும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய புனித தலமான திருவண்ணாமலையில் பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது உங்களுடைய பாவங்களை நீக்கி முக்தியை தருங்க. அனைத்து பௌர்ணமிகளை விட இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி கூடுதல் பலனை தரப்போகுது. இந்த நாளில் தான் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் ஜோதி வடிவமாக சிவபெருமான் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரம்மாவிற்கு காட்சியளித்ததாகவும் சொல்லப்படுது. அதே போல் கிரிவல வழிபாடு தோன்றியதும் பார்வதிக்கு தனது உடலில் பார்த்தீங்கன்னா பாதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக ஈசன் காட்சியளித்த நாளும் இந்த கார்த்திகை பௌர்ணமி நாள் தாங்க. கார்த்திகை மாத பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் கார்த்திகை தீபம் நம்ம கொண்டாடுவோம். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் வருகின்ற திருக்கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் 3ஆம் தேதி கொண்டாடப்பட்டிருக்கு. ஆனால் பௌர்ணமி பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி தாங்க தொடங்குது. இந்த ஆண்டு பௌர்ணமி தேதி பார்த்தீங்கன்னா 7:53 தொடங்கி காலையில், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 3:55 வரை பௌர்ணமி தேதி அமைந்திருக்கு. இந்த நாளை நீங்கள் கிரிவலம் செல்ல திட்டமிட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் டிசம்பர் 4ஆம் தேதியன்று வியாழக்கிழமை பகல் காலை 7:37 துவங்கி டிசம்பர் 5ஆம் தேதியன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:40 நீங்கள் நிறைவு செய்துக்கலாம். டிசம்பர் 4ஆம் தேதி மாலை 3:08 வரை கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதால் இந்த நாளில் காலையிலேயே நீங்கள் கிரிவலம் துவங்குவது சிறப்பான பலனை தருங்க. பொதுவாகவே திருவண்ணாமலை தளத்தில் வியாழக்கிழமையில் கிரிவலம் செல்வதால் ஞானம் பெருகும், அருள் நிறையுங்க. குரு அருள் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். பல ஜென்ம பாவங்களை போக்கிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இது நாள் வரை இறந்த முன்னோர்களுக்கான சரியான இறுதி சடங்கை சரியாக செய்யாதவங்களாக இருந்தீங்கன்னா, அவங்களுக்கான பித்ரு தர்ப்பண காரியங்களை முறையாக செய்யாதவங்களாக இருந்தாலும் இந்த வியாழக்கிழமையில் கிரிவலம் செல்வதால் அந்த பாவங்கள் அனைத்தும் நீக்கிடுங்க. இந்த ஆண்டு கார்த்திகை பௌர்ணமி பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகைக்கு அடுத்த நாள் அமைந்திருக்கு. இந்த நாளில் மலையில் உச்சியில் எரியக்கூடிய மகா தீபத்தை நீங்கள் தரிசித்தபடியே கிரிவலம் செல்வது பல கோடி புண்ணியங்களை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. பதிவில் பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபத்தின் போது முருகப்பெருமானை எப்படி வழிபடலாம். இந்த நாளில் பௌர்ணமி தினத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு சென்று மாலை நேரத்தில் 6 வெற்றிலைகளை பார்த்தீங்கன்னா காம்பை கிள்ளிட்டு தாம்பூலமாக வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து 6 அகல் விளக்கில் நெய் ஊற்றி திரியிட்டு மனதார நீங்கள் முருகப்பெருமானிடம் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். அதே போல் இந்த நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசிப்பதோ உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கிடுங்க. இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.